வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். நாட்டில் அரசியல் சூழலில் புதிய விவாதங்களை ஏற்படுத்தும் வகையில் கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சிறப்புரிமை பிரச்சினை ஒன்றை அதிகாரப்பூர்வமாக எடுத்துக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களுக்கு எதிராக வழங்கப்பட்டுள்ள சிறப்புரிமைகள் மீறப்பட்டதாக குற்றம் சாட்டி அவர் சபாநாயகரிடம் இந்த பிரச்சனையை பதிவு செய்துள்ளார். அர்ஜுனா தனது விளக்கத்தில் குறிப்பிடுகையில், கடந்த ஆண்டு நாடாளுமன்ற அமர்வு தொடங்கியது முதல் இன்று வரை பல்வேறு சந்தர்ப்பங்களில் தனது சிறப்புரிமைகள் மீறப்பட்டுள்ளன என்றார். இவ்வாறு மீறல்கள் நிகழ்ந்த போதிலும் அரசியல் மரியாதைக்காகவும் அமைதிக்காகவும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அமைதியாக இருந்ததாக அவர் விளக்கியுள்ளார். அதே சமயம் இதுவரை சிங்கள உறுப்பினர் ஒருவருக்கு எதிராக மட்டுமே தமது சிறப்புரிமை தொடர்பான பிரச்சனையை முன்வைத்துள்ளதாகவும் தமிழர் ஒருவன் மீதும் ஒருபோதும் இத்தகைய குற்றச்சாட்டை முன்வைக்கவில்லை என்றதையும் அர்ஜுனா சுட்டிக்காட்டியிருந்தார். ஆனால் தற்போதைய சூழல் வேறுபட்டதாக இருப்பதாக வலியுறுத்தும் அர்ஜுனா, இனி இப்படிப்பட்ட மீறல்களை பொறுத்துக் கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டதால் கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கு எதிராக இந்த சிறப்புரிமை பிரச்சனையை முன்வைக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் உள்ளதாக அர்ஜுனா தெரிவிக்கிறார். இதன் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினரின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அவர் தெளிவாகவே வெளிப்படுத்தியுள்ளார். இந்த சம்பவம் நாடாளுமன்றத்துக்குள் உறுப்பினர்களுக்கு இடையிலான உறவுகள் அரசியல் பண்பாடும் குறித்து புதிய விவாதங்களை கிளப்பியுள்ளது. அமைச்சருக்கும் அர்ஜுனாவுக்கும் இடையிலான இந்த முரண்பாடு எவ்வாறு தீவிரமடையும் என்பது அரசியல் வட்டாரங்களில் தற்போது ஆவலாக பேசப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் தொடர்ந்தும் தெரிவித்த அர்ஜுனாவின் நாடாளுமன்ற சிறப்புரிமை தொடர்பான சட்டத்திட்டங்களை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் அல்லது அதனை படித்தாவது இருக்க வேண்டும் என்று கூறினார். நாடாளுமன்றத்தை பொறுத்தவரைக்கும் சட்டம் தெரிந்திருக்க வேண்டும். எனவே நாடாளுமன்ற சிறப்புரிமை தொடர்பாக கடல் தொழில் அமைச்சர் சந்திரசேகருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருப்பது இனிவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் என்றும் அர்ஜுனா குறிப்பிடுகிறார். மேலும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தான் அரசியலில் இருப்பேனோ இல்லையோ அல்லது தேர்தலில் போட்டியிடுவேனோ இல்லையோ அல்லது போட்டியிட்டால் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுவேனோ இல்லையோ என்பது யாருக்கும் தெரியாது என்பதையும் கூறினார். அதன்படி நாடாளுமன்ற சிறப்புரிமை பற்றி தெளிவுபடுத்தும் அர்ஜுனா, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய பேச்சை இன்னமும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவுபடுத்தி நாடாளுமன்றத்தை தவறாக வழிநடத்த முடியாது என்பதை அர்ஜுனா வலியுறுத்துகிறார். இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பித்தது என்றால், கடந்த 2-3 தினங்களுக்கு முன் வரவு செலவு திட்டம் மீதான 2வது விவாதத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உரையாற்றுகின்ற போது வடக்கு மாகாணத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்று குறிப்பிட்டு தமது உரையில் ஒரு விடயத்தை முன்னிறுத்தி இருந்தார். எனினும் அப்போது சபையில் இருக்காத தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பின்னர் பிரதி சபாநாயகரை நோக்கி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தன்னுடைய பெயரை பயன்படுத்தி இருப்பதாக கூறி பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்திருந்தார். அப்போது இளங்குமரன் தமிழ் சிங்களம் என்று கலந்து குழப்பமாக பேசியது அனைவருக்கும் ஞாபகம் இருக்கலாம். இந்த விடயத்தை தொடர்ந்து அவ்வாறு உரையாற்றுவதற்கான ஒரு அனுமதி வழங்கப்பட முடியாது எனவும் வடக்கு மாகாணத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்றே ஸ்ரீதரன் குறிப்பிட்டிருந்ததாகவும் இளங்குமரன் பெயரை அவர் முன்னிலைப்படுத்தவில்லை என்பதையும் அர்ஜுனா குறிப்பிட்டு பிரதி சபாநாயகரிடம் சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து அர்ஜுனா உரையாற்றும் போது சிங்களம் தெரியாமல் தடமாறிய நிலைமையை சுட்டிக்காட்டி ஒரு சில வார்த்தையை குறிப்பிட்டு பேசியிருந்தார். ஆனால் அர்ஜுனா இளங்குமரனுடைய பெயரை குறிப்பிடவில்லை. இந்த நிலையில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டி அர்ஜுனாவுக்கு எதிராகவும் அர்ஜுனா இளங்குமரனுக்கு எதிராகவே அவ்வாறு பேசியதாகவும் சபாநாயகரிடம் முறையிட்டிருந்தார். இதனை அடிப்படையாக கொண்டே இந்த விடயங்களை அர்ஜுனா சிறப்புரிமை பிரச்சனையை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மீது முன்னிலைப்படுத்துவதற்கு பின்னணி காரணமாக அமைந்துள்ளது. இது சம்பந்தமாக தெரிவித்த அர்ஜுனா, தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இளங்குமரன் தொடர்பாக எந்த இடத்திலும் பேசவில்லை, தான் அவருடைய பெயரை குறிப்பிட்டிருக்கவும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார். அது மட்டுமல்லாமல் விடயத்தை பேசுகின்ற போது இவர்கள் அதை இளங்குமரனுடன் பொருத்தி பார்ப்பதற்கு தான் பொறுப்பேற்க முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார். அதன்படி இளங்குமரனுடைய பெயரை அர்ஜுனா பாவிக்காத இடத்தில் அதை பாவித்ததாக நாடாளுமன்றத்தில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்ட இடத்தில் தற்போது அவர் சிறப்புரிமை குழுவில் விசாரணைக்கு முன்னிலையாக வேண்டிய இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். அத்துடன் சிறப்புரிமை தொடர்பான விடயங்களை அவர்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது யாரிடமாவது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் அதிகபட்சமாக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். எனினும் அது தொடர்பாக யோசித்து ஒரு முடிவெடுக்கலாம் என்றார் அர்ஜுனா. அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கு எதிராக மற்றொரு சிறப்புரிமை தொடர்பான வழக்கையும் அதேபோல் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு எதிராகவும் ஒரு சிறப்புரிமை தொடர்பான வழக்கையும் எதிர்வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் கொண்டுவர இருப்பதை அர்ஜுனா வெளிப்படுத்தி இருந்தார். அமைச்சர்கள் மட்டத்திலிருந்து ஒவ்வொருவருக்கு எதிராகவும் நாடாளுமன்ற சிறப்புரிமை தொடர்பான வழக்குகளை முன்னெடுக்கப் போவதாகவும் அவர் கூறியிருந்தார்.
3 ஊடகங்களுக்கு எதிராகவும் அர்ஜுனாவின் உரை நாடாளுமன்றத்திலிருந்து நீக்கப்பட்டது என்று ஒரு சிலர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமாக சேர்த்து வைத்திருக்கும் சிறப்புரிமை மீறல்கள் நாடாளுமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வருவேன் என்றும் கூறினார். தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா உரையாற்றும் போது யாழ்ப்பாணம் பலாலியில் இருக்கின்ற மக்களின் காணிகளில் இராணுவத்தினர் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஆனால் காணிக்குரிய மக்கள் உறவினர் வீடுகளிலும் குடிசைகளிலும் வாழ்கின்றார்கள். இங்கே காணிகள் விடுவிக்கப்படும், நிதி ஒதுக்கப்படுகிறது என்று பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை வழங்கி மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கின்றீர்கள் என்று கடுமையாக அரசாங்கத்தை சாடினார் அர்ஜுனா. அடுத்து தையிட்டி விகாரையை உடைக்க வேண்டாம் என்றும் முடிந்தால் அந்த மக்களுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் நான் குறிப்பிட்டிருந்த போதும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை. கிளிநொச்சி முழுவதும் மதுபான சாலைகளுக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டு நிறைந்து காணப்படுகின்றது. ஆனால் அரசாங்கம் ஆரம்பத்தில் மதுபான சாலைகள் அனுமதிகள் வாங்கி கொடுத்தவர்களுடைய பெயர்களை பகிரங்கமாக வெளியிடுவோம் என்று குறிப்பிட்டிருந்தாலும் கூட இன்று வரை அரசாங்கம் அவர்களின் பெயர் விவரங்களை வெளியிடவில்லை. இலங்கையின் வருமானம் குறித்த மாவட்டமாக கிளிநொச்சி மாவட்டம் காணப்படும் இடத்து பெருமளவு மதுபான சாலைகள் ஏனையின் வீதியில் வரிசையாகவே அடுக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் ஒரு முதுகெலும்புள்ள அரசாங்கமாக இருந்தால் ரணில் காலத்தில் வழங்கப்பட்ட இந்த மதுபான சாலைகளுக்கான அனுமதியில் தொடர்புடையவர்களுடைய பெயர் விவரங்களை வெளியிட முடியுமா என்றும் அரசாங்கத்திற்கு சவால் விடுத்தார் அர்ஜுனா. சுதேச வைத்தியத்துறை தொடர்பாக அர்ஜுனா கருத்து வெளியிட்ட போது, ஜுனானி சித்த வைத்தியத்துறை மாணவர்கள் ஒரு ஆசிரியர்களாக கூட இன்று வேலை செய்ய முடியாத அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2009ஆம் ஆண்டு வெளியேறியவர்கள் இன்று வரை வேலை கிடைக்கவில்லை. உங்களால் முடியவில்லை என்றால் சொல்லுங்கள். ராமநாதன் அர்ஜுனா ஆகிய நான் வடக்கு மாகாண சபையிலே நான் இதற்கான சரியான தீர்வுகளை நான் செய்து காட்டுகிறேன் என்று ஆபாசமாக கூறினார். அதே நேரம் சிங்கள இனத்தை நம்பி நாம் வாழ்வதற்கு தயாராக இல்லை என்று குறிப்பிடும் அர்ஜுனா, நீங்கள் பிச்சையை போடுவீர்கள், அதன் பின்னர் அந்த பிச்சையை பாவிக்க மாட்டீர்கள். நடமாடும் நூலகம் என்று நீங்கள் குறிப்பிடும் தேசிய மக்கள் சக்தியின் 159 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கடந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியை இந்த வரவு செலவு திட்டத்தில் பாவிக்க முடியாது என்று ஒரு அடிப்படை விடயம் கூட தெரியவில்லை. இந்த விடயங்களில் அடிப்படையிலேயே நான் அரசாங்கத்திற்கு எந்த விதத்திலும் ஆதரவு வழங்கப் போவதில்லை என்று ஒரு முடிவுக்கு வந்ததாக குறிப்பிடும் அர்ஜுனா, இதுவரை வடக்கு மாகாணத்தில் இடம்பெற்றிருக்கின்ற எத்தனை விதமான ஊழல்கள் தொடர்பாக உங்களுக்கு ஆதாரங்களோடு சுட்டிக்காட்டியும் உங்களால் என்ன செய்ய முடிந்தது என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். அந்த விடயம் தொடர்பாக அர்ஜுனா மேலும் விளக்கி கூறுகையில், தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை ஊழல், சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை ஊழல், பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை ஊழல் போன்ற விடயங்களை ஆதாரங்களுடனும் கணக்கிலக்கங்களுடனும் சமர்ப்பித்தும் இதுவரை உங்களால் என்ன செய்ய முடிந்தது? வெறுமனவே நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று மட்டுமே சொல்ல முடிந்த உங்களால் எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுக்க முடியவில்லை. இதன் காரணமாகவே உங்களுடைய அரசாங்கம் நாசமாக போகின்றது. நீங்கள் இதுவரை குறிப்பிட்டு ஆட்சிக்கு வந்த அனைத்துமே முழுப்போய். மேலும் தொடர்ந்து அர்ஜுனா சகல மக்களையும் சமமாக நடத்துகின்றோம் என்று குறிப்பிட்ட நீங்கள் மன்னார் புத்தளம் வீதியை ஏன் திறக்க முடியவில்லை? இதற்கு வெறுமனவே அரசியல் காரணம் மட்டுமே இருக்க முடியும் ஒழிய வேறு எந்த விதமான காரணமும் இருக்க முடியாது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் அவர்களால் போடப்பட்ட பாதை என்ற அடிப்படையில் அதை திறந்தால் மன்னார் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த வாக்குகளும் ரிஷாட் பதியுதீனுக்கு போய்விடும் என்பதே உங்கள் அரசியல். முஸ்லிம் மக்களாகிய அவர்களுக்கு தங்களுடைய சமூகத்தையும் மற்றும் ஒரு சமூகத்தையும் இணைக்கின்ற புத்தளம் மன்னார் காட்டு பாதையை திறந்துவிட முடியாத கையாளாகாத அரசாங்கமாக உங்களது அரசாங்கம் உள்ளது என்று அவர் கடுமையாக சாடினார்.